ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம வெறும் 5 ரூபாய் முட்டையை வச்சு நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய டிப்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லோரும் ஜென்ரலாக கிராக் விழுந்த முட்டையை பாயில் பண்ண மாட்டோம். அதை உடச்சி ஆம்லேட் தான் போடுவோம். பட் கிராக் விழுந்த முட்டையை கூட உள்ளே இருக்க முட்டை கொஞ்சம் கூட வெளியில் வராமல் எப்படி ஹாட் பாயில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட இப்போது 3 கிராக் விழுந்த எக்ஸ் இருக்குது. அந்த எக்ஸை இந்த இட்லி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த பிளேட்டை இப்போ நான் இட்லி குக்கரில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 15 to 20 மினிட்ஸ் ஸ்டீமில் வைக்க போகிறேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்மளோட எக்ஸ் நல்லாவே குக் ஆயிருச்சு. பட் உள்ளேருந்து முட்டை வெளியில் வலிஞ்சு வரவே இல்லை. 2 எக்கில் மட்டும் பாருங்கள் லைட்டாக அந்த ஒயிட்டிஷ் மட்டும் வெளியில் தெரியுது. இன்னொரு எக்கில் சுத்தமாக வரவே இல்லை. கிராக் விழுந்த எக்ஸ் எல்லாம் ஹாட் பாயில் பண்ணுறதுக்கு இதுதான் சேஃபஸ்ட் மெத்தட். இப்போது ஒரு கிண்ணத்தில் கூல் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் இந்த எக்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே அந்த எக்ஸ் எல்லாம் கூல் டவுன் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த முட்டையோட ஓட்டை நம்ம உரிக்க போகிறோம். அந்த எக்ஸ் எடுத்து தரையில் ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் முட்டையை உரிச்சிடலாம். அந்த ஓடு முட்டை கூட ஒட்டவே ஒட்டாது. ஈஸியாக உங்களுக்கு தோல் உரிக்கிற மாதிரி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம தோல் உரிச்சாச்சுன்னு. கிராக்கான எக்கு கூட நம்ம ரொம்பவே அழகாக ஸ்டீம் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி ரிமைனிங் எக்ஸையும் ஈஸியாக பீல் பண்ணிடலாம். பீல் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட 3 எக்ஸையும் பாருங்கள். இது கிராக் விழுந்த எக்குன்னு யார்கிட்டையும் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம கிராக் இல்லாத எக்ஸை எப்படி சிம்பிளாக பாயில் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களோட தண்ணி லைட்டாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனோன்னு கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பாயில் பண்ண போகிற எக்ஸை ரொம்ப மெதுவாக ஒன்று ஒன்றா உள்ளே வைங்க. உங்களோட முட்டை கம்ப்ளீட்டாக இம்மர்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணியோட லெவல் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸை ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நல்லா பாயில் ஆக விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட முட்டையில் லைட்டாக கிராக் விழுக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முட்டையில் இருக்க ஹாட் வாட்டரை கீழே ஊற்றிட்டு அதில் கோல்டு வாட்டர் ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம முட்டையை வாங்க பீல் பண்ணலாம். முட்டையை தரையில் நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேப் பண்ணதுனால முட்டையோட ஓடெல்லாம் நல்லா நொறுங்கி இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக கை வச்சு எடுத்தாவே தோல் ஈஸியாக கலண்டுட்டு வந்துடும். நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணதுனால பாருங்கள், நம்ம முட்டை ஓட்டை லெஸ் தென் ½ மினிட்லேயே ஈஸியாக உரிச்சிட்டோம். தோல் உரிச்சதுக்கப்புறம் நம்மளோட 2 முட்டையும் பாருங்கள் முழுன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க சிசர் ஷார்ப்னஸ் கம்மியாக மொக்கையாக இருந்துச்சுன்னா அதை இன்ஸ்டண்ட்டாக ரொம்பவே ஈஸியாக ஷார்ப் பண்ணிடலாம். அதுக்கு நமக்கு தேவை முட்டை ஓடு தான். உங்களோட சிசரை வச்சு முட்டை ஓட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட சிசர் ரொம்பவே ஷார்ப்பாக மாறிடும். முட்டை ஓட்டை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் இந்த பேப்பரை கட் பண்ணுறேன். எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். எந்த செலவும் இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி முட்டை ஓட்டை வச்சு நம்மளோட சிசரை ஷார்ப்பாக மாற்றியாச்சு. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் இருக்க பிளேடை எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டையோட ஓட்டை இந்த மாதிரி நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஓடுலாம் நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட ஓடு நல்லாவே பவுடராக மாறிடுச்சு. இப்போ இந்த முட்டை ஓட்டை ஒரு கிண்ணத்தில் இல்லை ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போது ஜாரை ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மிக்ஸி பிளேட் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக மாறிடும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் நான்ஸ்டிக் பேனோட பேக் சைடு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் கருப்பு கலரில் இருக்கும். அதை நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் போகவே போகாது. ரொம்பவே சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணின அந்த எக்ஷெல்லோட பவுடரை அந்த பேனோட பேக் சைடு இந்த மாதிரி தூவிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக அது மேலே அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. எக்ஷெல்லோட பவுடர் எல்லா ஏரியாலையும் கவர் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க. இப்போது இந்த பேனை ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பேனில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் ஜெல் ஆட் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த கருப்பெல்லாம் நிமிஷத்தில் காணா போயிடும். நீங்களே பாருங்கள், நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கருப்பு கலரில் அந்த பர்ன்ட் ஏரியாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸப்பியர் ஆகிட்டுருக்கு. கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பர்ன்ட் ஏரியா எல்லாமே ரிமூவ் ஆகி நம்மளோட பேன் வந்து எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது பாத்திரம் சம்டைம்ஸ் தீஞ்சு போச்சுன்னா கூட இதே மாதிரி நீங்கள் எக்ஷெல் பவுடர் போட்டு ஈஸியாக அந்த கருப்பு பர்ன்ட் ஏரியாவை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோட யூசேஜ் அதிகமாக அதோட ஷைனிங் வந்து கம்மியாயிடும். அந்த மாதிரி ஷைனிங் கம்மியாக இருக்கிற கிளாஸ் ஐட்டம்ஸில் இந்த மாதிரி கொஞ்சமாக எக்ஷெல் பவுடர் போட்டு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி பாருங்கள். அது திரும்பவும் ஷைனிங்காக மாறிடும். கிளாஸ் டம்ளர் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க கிளாஸ் பவுல், கிளாஸ் பிளேட், அப்புறம் ஏதாவது பேனோட கிளாஸ் லிட்டுன்னு எல்லாத்தையுமே நீங்கள் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணலாம். நம்மளோட டம்ளரை பாருங்கள், முன்னாடியை விட இப்போ நல்லா ஷைனிங்காகவே மாறிடுச்சு. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் விண்டோவோட கார்னர் அப்புறம் வாலோட கார்னர்லலாம் பார்த்திங்கன்னா எறும்பு வரும். அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஷெல் பவுடரை கார்னரில் இந்த மாதிரி 1 வீக் தூவி விட்டுட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா எறும்பு வர்றது வந்து ஸ்டாப் ஆகிடும். இதே மெத்தடை நீங்கள் வந்து பல்லி வராமல் இருக்கிறதுக்கும் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட கிச்சன் கபோர்டில் இந்த பவுடரை தூவ முடியாதுங்கிறதுனால கொஞ்சமாக எக்ஷெல்லை உடச்சி உங்கள் கபோர்டுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த எக்ஷெல் வச்சுருக்க பிளேஸ்க்கு பல்லியும் வராது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். எக்ஷெல் பவுடர் நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. 1 ஸ்பூன் எக்ஷெல் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியேட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை நீங்கள் உங்கள் ஃபேஸில் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். டெட் செல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஃபேஸில் மட்டும் இல்லை, ஒரு சிலவங்களுக்கு கை முட்டி, கால் முட்டி, அப்புறம் கழுத்துலலாம் பார்த்தோன்னா கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி டார்க் பேச்சஸ் இருக்கிற இடத்துலையும் இந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க டார்க்னஸ்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். முட்டை ஓட்டில் அதிக அளவில் மினரல்ஸ் இருக்கிறதுனால இதை நீங்கள் உங்கள் செடிகளுக்கு கூட ஃபர்டிலைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக இதை நீங்கள் உங்கள் செடிகளுக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த பிளான்ட்ஸோட க்ரோத் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். மெயினாக பூ பூக்கிற செடிகளில் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ 10th டிப்ஸ் பார்க்கலாம். எப்போவாவது நமக்கு எக்கோட ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரிக்கணும் அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நம்ம என்ன தான் ஸ்பூனில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக எடுத்துட முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கிற காலியான வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதை எக்கோட எல்லோ மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுங்கள். எக் எல்லோ வந்து பாட்டிலுக்குள்ளே ரொம்பவே ஈஸியாக வந்துடும். அப்புறமா எல்லோவை இன்னொரு கிண்ணத்தில் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எக்கோட ஒயிட்டையும் எல்லோவையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் மெத்தட். என்னோட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும்.
தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் அஸ்ஸலாமு அலைக்கும்.